ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரைக்காய் கூட்டுன்னு சொல்ல முடியாது, குழம்புன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி வச்சுட்டேன். கொஞ்சம் குழுன்னு வச்சாச்சு. இது வந்து சுரைக்காய் வந்து நம்ம வாரத்தில் 2 நாள் எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகருக்கும் ரொம்ப நல்லது. சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து நல்லா நார்ச்சத்து நிறைஞ்சது. இந்த அவரைக்காயில் சைடில் 2 நார் மாதிரி வரும், அதை கட்டாயம் நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் நமக்கு வந்து இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து சோறு, சுரைக்காய் சாம்பார்னு சொல்ல முடியாது, கூட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் இடையில இருக்க மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் பொரியல், அப்பளப்பூ, அப்புறம் வந்து சிப்ஸ். இப்போ வந்து இந்த சிப்ஸ், அதாவது இந்த அப்பளப்பூ பொரிக்கும்போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடானால் அது வந்து நல்லா பொரியாது. அது மாதிரி மீடியமான இதில் இருந்தால் தான் நல்லா அந்த மாதிரி பொரியும். இந்த மாதிரி வடை சட்டியில் பொரித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு 4 நாளைக்கு வரும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 4 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாடி போயிடும். இதெல்லாம் வேறு எப்படி இந்த துணிப்பையில் ஸ்டோர் பண்ணலாமா, இந்த பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.